ஸோ என்னன்னா போன வாரம் நான் சொன்ன மாதிரி நான் வந்து என்னோட கிராசெட் ஸ்கர்ட்டாக முடிச்சிட்டேன். வெரி குட்ரா, கை கொடு. கொடு. முடிச்சிட்டேன் இல்லை, ஒரு 80% நான் கம்ப்ளீட் பண்ணி வச்சிருக்கிறேன். ஐ வில் ஷோ யூ தட். ஓகே, ப்ரக்ரஸ் இல்லை நான் சொல்லுவேன். ப்ரக்ரஸ் இருக்குது பார்த்தீங்களா? ஐம் டூயிங் இட் ஸ்டில் அண்டு இன்னும் நான் பண்ணிகிட்டே தான் இருக்கேன். அண்டு கண்டிப்பாக நான் அடுத்த வாரம் அதை நான் முடிச்சிடுவேன்னு நினைக்கிறேன். I will show you. Okay. அதாவது உங்களோட யூடியூப் ஃபீடை வந்து நான் ஸ்டூபிடிட்டி கொண்டு வந்து நிறைக்கிறேன்னு எனக்கு தெரியுது. பட் ஐ எம் அ கைண்ட் ஆஃப் பர்சன். ஸோ ப்ளீஸ் பேர் வித் மீ ஆர் ஜஸ்ட் இக்னோர் மீ, அவ்வளோதான். ஓகேவா? யாருக்கும் அஃபென்ஸ் இல்லை. ஓகே. என்னன்னா போன வாரம் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, இந்த மாதிரி என் டாஸ்க்கை நான் வந்து ஒரு 80% கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஆனால் யாரும் எனக்கு வந்து பாடியோ இல்லை என்ன டேக் பண்ணி அந்த வீடியோவும் போடல. I'm a new creator to this platform. எனக்கு பிரச்சனை கிடையாது. ஓகே, இன்னைக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா, அவங்களும் மெஹந்தி என்கிட்ட ரெடியாக இருக்குது. ஆனால் வந்து நான் பெரிய மெஹந்தி ஆர்டிஸ்ட் இல்லாத ஒரு காரணத்தினால நான் ஃபஸ்ட்டு வந்து கையில் பென்னில் போட்டுட்டு அதுக்கு மேலே தான் நான் வந்து இதில் போட போகிறேன். எனக்கு வந்து டிசைன்லாம் நான் வந்து மெஹந்தி டிசைன் அந்த மாதிரி நான் பார்க்கல. ஜஸ்ட் லைக் நான் டாட்டூ டிசைன் அப்படி தான் பார்த்து வச்சுருக்கிறேன். ஸோ இது வரைக்கும் கண்டென்ட் பீக்குன்னு நினைக்காத, போட போகிற டிசைனு தான் வர்த்தே. ஓகே, நான் வந்து என் லேப்டாப்பை யூஸ் பண்ணி நான் டிசைனை வந்து போட்டுக்கிறேன்ப்பா. அப்படியே பிட்டு காப்பி அடிச்சுக்கிறேன் ப்ளீஸ். ஸோ நான் வந்து இந்த பிக்சர் தான் ட்ரை பண்ண போகிறேன். இது வந்து யாருன்னா லூஃபி, ஒன் பீஸோட ஒரு பயங்கரமான ஒரு ஹீரோ. ஒன் பீஸோட ஹீரோ இவன். ஒன் பீஸ் அப்படின்னா அது வந்து ஒரு அனிமி. அந்த அனிமி வந்து ஒரு 25 years தான் வந்து அது வாரம் வந்துட்டு இருக்குது. இப்போ நடுவில் ஒரு 6 months பிரேக் ஒன்று விட்டுருக்காங்க. அண்டு நான் ஒன் பீஸ் பார்த்தது கிடையாது. நான் வந்து லைவ் ஆக்ஷன் மட்டும்தான் பார்த்துருக்கேன். பட் ஒன் பீஸ் அனிமின்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் எனக்கு தெரிஞ்ச ஒரு பர்சனோட பயங்கர ஃபேவரட்டான ஒரு அனிமி அது. ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ட்ரை. எனக்கு வந்து ஒன் பீஸ் தெரியாது. எனக்கு ஒன் பீஸ் பார்க்குறவரை பற்றி மட்டும்தான் தெரியும். ஸோ பேசலாம், வரையலாம். ஓகே, சரி. நான் வந்து இங்கே தான் இதுக்குள்ளே தான் டிசைன் போடணும். எனக்கு வரைகிறதே மறந்து போச்சு. ஐ எம் ஸ்டில் ட்ரைங் டு ரீக்ரியேட் தட். இதுவே வரும்னு எனக்கு தெரியாது. லூஃபி ஃபேன்ஸ் என்னை போட்டு அடிக்கக்கூடாது. ஐம் ஜஸ்ட் ட்ரைங் மை வெரி பெஸ்ட். ஐயோ, எனக்கு இந்த லூஃபியோட ஒரு பயங்கர ஃபேவரட்டான குவிட் என்னன்னா, enemies can't leak our plan if we don't have anything like that. ஆர் இந்த மாதிரி ஒன்று நம்மகிட்டே பிளான் எல்லாம் நம்ம எனிமீஸ் எப்படி நம்ம பிளான் எல்லாம் வெளியே சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு குவிட் இருக்கும். லைக் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு குவிட் அது. அண்ட் ஐ டோன்ட் நோ எனக்கு ஏன் அது பிடிச்சிருக்குன்னு, ஆனால் எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஐயோ, கோணையா போகுதே. இவ்வளோதான் என்னோட டிராயிங் கான்ட்ரிபியூஷன் இப்போ வரைக்கும். நான் சொல்கிறேன், தேவையில்லாமல் வாய் விட்டேன் நான் நினைக்கிறேன். பட் இருந்தாலும் ட்ரை பண்ணுறேன் நான். ஆக்சுவலி ஒன் பீஸ் வந்து எனக்கு வந்து ரொம்ப வருஷமாக ரெக்கமெண்ட் பண்ணி, ஆனால் நான் பார்க்க மாட்டேன்னு வச்சிருக்கிற ஒரு அனிமியில் அது ஒரு அனிமி. அண்டு அது ஒரு மாதிரி ரொம்ப ஃபீல் குட்டான ஒரு அனிமி கூட. எப்படின்னா, லூஃபி வந்து ஹீ வேல்யூ ஹியூமன் மோர் தென் எனி திங் அப்படிங்கிறது வந்து ஒரு மெயின் ப்ளஸ் பாயிண்ட் அந்த அனிமியோடது. ஸோ இப்போ வந்து எனக்குமே நல்லா இருக்குதுப்பா, நல்லா இருக்குதே அந்த மாதிரி. பார்த்தீங்களா எப்படி டிஸ்ட்ராக்ட் ஆகுறேன்னு. என்ன கொடுமை சரவணனது. எனக்கு கை பத்துமான்னு தெரியல. போயிட்டு இங்க வரைக்கும் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை நான் நினைக்கிறேன். இது லூஃபி மாதிரியே வரலையே. ஆண்டவா,
லைக் நான் சொன்னேன் என்னோட ஃபேவரட் பர்சனோட ஒரு பயங்கரமான ஒரு மெமரி ஒன்று இருக்குது. என்னன்னா, யூஸ்வலாக சோஷியல் மீடியா அப்படிங்கிற இடத்துல வந்து அந்த 18+ மீம்ஸ் ஷேர் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை எதுவாக இருந்தாலுமே வந்து மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து டிக்கெட் ஃபார் கிராண்டடாக தான் எடுத்துப்பாங்க. ஸோ அவங்க வந்து இன்னொரு பர்சன் இதை ஹர்ட் ஆவாங்க, ஹர்ட் ஆக மாட்டாங்க அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூலேயே அவங்க இருக்க மாட்டாங்க. தே ஜஸ்ட் வாண்டட் டு டூ வாட் தே ரியலி வாண்டட் டு டூ அப்படின்ற மாதிரி தான் பண்ணுவாங்க. அண்ட் இதுதான் ரியாலிட்டியும் கூட. பட் திஸ் பர்சன் இஸ் டிஃப்ரெண்ட். ஏன் அப்படின்னா, எனக்கு ஃபஸ்ட் டைம் வந்து நான் ஒரு மீம் அனுப்பவா, இட் வாஸ் அபவுட் அ டாக் மீம், நான் ஒரு மீம் அனுப்பவா, ஸோ தட் வாஸ் ஸோ க்யூட். நான் என் லைஃப் லாங் வரைக்கும் நான் அதை கேரி பண்ணிட்டு போவேன். பிகாஸ் அந்த மாதிரி ஒரு ப்ரிவிலேஜ் வந்து யாருக்காச்சும் கிடச்சிருக்குமா அப்படின்னு எனக்கு தெரில. பட் ஐ காட் தட் ப்ரிவிலேஜ் ப்ரோ. தேங்க்யூ ஃபார் தட். இது 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 காது 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 அது கொஞ்சம் பெருசாக போயிடுச்சு. லூஃபி தானான்னு தெரில, லூஃபி மாதிரியும் தெரில. ரொம்ப இறங்கிட்டேன்னு நினைக்கிறேன். கை ஃபுல்லாக கிறுக்கி வச்சிருக்கிறேன். ஐ நோ திஸ் லுக்ஸ் லைக் சம்திங் நாட் லூஃபி, எனக்கு தெரியுது, எனக்கு புரியுது. பட் ஸ்டில் ப்ளீஸ் பி பேஷண்ட். ஐ வில் மேக் இட் பெட்டர். நான் பெட்டராக ட்ரை பண்ணுறேன். எனக்கு கையை விட்டு இறங்கி கீழே போக போகுது. ஐ அண்டர்ஸ்டாண்ட் தட். எனக்கு வந்து அது புரியுது. நான் வந்து இங்கே வரைக்கும் போட்டுக்குவேன். பாடி வந்து வரைந்தேன்னா நான் இப்படி கீழே வரைக்கும் தொங்க விட்டுக்குவேன், எக்ஸ்ட்ரா பேப்பர் அடிஷ்னல் ஷீட் வச்சு. இந்த நாகினியில் ஒரு மியூசிக் வரும், அந்த கண்டிப்பாக அதெல்லாம் எங்கள் வீட்டில் பார்த்து என்ன இது பொம்மைலாம் போட்டு வச்சிருக்கிற அப்படின்னு சொல்லி, நீ குழந்தைங்களுக்கு வந்து இந்த பொம்மை வளர்ந்து விடுவாங்களா கையில், அந்த மாதிரி ஆக்கிடுவாங்கன்னு. கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருக்குது. பட் ஸ்டில் ஒரு மாதிரி ஓகேவா தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். Basically, I'm an artist, but not a better artist. Basically, I'm an artist, but I'm not a good artist. எல்லாரும் வந்து இந்த மாதிரி பெட்டராக இருக்கணும், எல்லாரோட வந்து நான் அந்த மாதிரி இருக்கணும், இந்த மாதிரி இருக்கணும். Art is a form of being like cringy, like so different. ஸோ வந்து எல்லா ஆர்ட்டுமே வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணுங்கிற அவசியமே கிடையாது. Anything is made of love. Anything creative is an art. நீங்களும் வந்து ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் ஆகணும், லைக் இந்த மாதிரி பண்ணணும், அந்த மாதிரி பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து பார்க்குறவங்க வந்து சிரிப்பாங்க, இதெல்லாம் போயிட்டு இதெல்லாம் வந்து அந்த மாதிரி சிரிப்பாங்க. இன்னொன்று வந்து உன்னோட பெட்டராக எத்தனை பேர் பண்ணுறாங்க, உனக்கெல்லாம் எப்படி சான்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஏன் அவங்களுக்கு முன்னாடி யாரும் பெட்டராக இருந்திருக்க மாட்டாங்களா? ஸோ யூ கேன் பி அ பெட்டர் பர்சன் இன் தட் வே. அண்ட் பை த வை, இது ஏதோ ஜோக்கர், இது ஏதோ வந்து பேட்மேன் படத்தில் ஒரு ஜோக்கர் மாதிரி இருக்குதுன்னு யாரும் சொல்லிடாதீங்க. ஐ ஃபீல் இட் இஸ் குட். எனக்கு இது கொஞ்சம் நல்லதாக தான் ஃபீல் பண்ணுறேன் நான் இதை. ஸோ நான் இதுக்கு மேலே வந்து சும்மா கோன் வந்து போட போகிறேன், பார்க்கலாம். ஸோ உங்களோட பெட்டராக யார் இருக்காங்க, நம்மளால பெட்டராக பண்ண முடியுமா அப்படிங்கிறதெல்லாம் யோசனையாக இருக்கக்கூடாது. யூ கேன் பி, அவ்வளவுதான்.
இதெல்லாம் யோசிச்சா மாஸ்டர்ஸ் மட்டும்தான் மாஸ்டர்ஸாகவே இருக்க முடியும். ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி மாஸ்டர் ஆவாங்க அதுக்கப்புறம் அப்படிலாம் யோசிச்சுட்டு இருந்தா? உங்களுக்கு ஒன்று பிடிச்சிருக்கா, ஜஸ்ட் டூ இட். ரெக்ரெட்ஸே இருக்கக்கூடாது. நான் வந்து அப்படி பண்ணியிருப்பேன் அப்படி அதெல்லாம் வேணாம். It's not about if I can. I'm doing this because I want to. I decided long ago that I'm gonna be king of the pirates. If I have to die fighting for that, then I die. பண்ணி பார்ப்போம், ட்ரை பண்ணி பார்ப்போம். வந்தா வரட்டும், வரலன்னா வர வரைக்கும் ட்ரை பண்ண வேண்டியதுதான். வரையறதெல்லாம் நல்லா தான்டா வருது. என்ன கோல் போடும்போது மட்டும் கை நல்லா இப்படி சுத்துது கை, ஏன்னு எனக்கு தெரியல. ஒன் பீஸ் இஸ் ஸோ லெஜெண்டரி. நானே வந்து ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருக்கேன் நான் வந்து பார்க்கணும்னு. பட் என்னால் அதை பார்க்க முடியறதில்ல. அண்ட் இட் ஃபீல்ஸ் லைக் டூ மச் கார்ட்டூன். அதனால் வந்து எனக்கு பார்க்கணுங்கிறது வரமாட்டேங்குது. பட் என்னோட லைஃப் டைம் கோலே வந்து ஒன் பீஸ் நான் பார்த்து கொடுக்குறேன்னு அந்த பர்சனுக்கு நான் வந்து எப்படின்னா ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்குறேன். என் வாழ்க்கையில் நான் அதை பார்த்துட்டு தான் சாவேன் அப்படின்னு சொல்லி. ஐயோ, இதுக்காகவே டெய்லி வாங்குங்கிற மாதிரி இருக்குது எனக்கு. This video may hit or not, I don't know. இந்த வீடியோ வந்து ஹிட் ஆகுமா, பார்ப்பீங்களா பார்க்க மாட்டீங்களாலாம் எனக்கு தெரியாது. பட் எனக்கு இது நல்லா இருக்குது, எனக்கு இது பிடிச்சிருக்கு. see something One Piece related and I like. Sorry bro, நீங்கள் வந்து எந்த அன்னைக்கு வேணாலும் ஃபேனாக இருந்துட்டு போங்க. பட் ஒன் பீஸ் இஸ் ரியல். ஒன் பீஸ் லூஃபி அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வந்து ஹெவன்லி கேரக்டர். ஜாரோ இப்போ யாராச்சும் வந்து ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து ஒரு இது இருக்கும், என்னன்னா இந்த பி மை டோரி பி மை நோபி அப்படிங்கிற வார்த்தை. நான் நோபிட்டா தான், பட் நீ என்னோட டோரிமானா இருக்க முடியுமா, பி மை கம்ப்ளீட் செல்ஃப் அப்படிங்கிற மாதிரி ஒரு வேர்டு இருக்கும். இன்னொன்று வந்து என்னன்னா, இது வந்து இந்த பிடிஎஸ் ஃபேன்ஸுக்குலாம் தெரியுங்க, பி மை ஜிமின் அண்ட் ஐ பி யோ வி அப்படிங்கிற மாதிரி ஒரு லைன் இருக்கும். ஸோ இது எல்லாமே என்னன்னா, ஐ எம் அ கைண்ட் ஆஃப் பர்சன், இந்த மாதிரி ஒரு பர்சனை அக்செப்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி இருப்பியா அப்படிங்கிறது தான். இப்போ வந்து ஒன் பீஸுக்கெல்லாம் வந்து ஐல் பி யோ லூஃபி அண்ட் பி மை ஜாரோ. ஏன்னா ஜாரோ வந்து ஒன் ஆஃப் த லாயல் க்ரூமன் லூஃபிக்கு. எப்படின்னா லூஃபியோட பெட்டர்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்றதும் ஜோரோ தான். லூஃபி என்ன சொன்னாலும் கண்ணை மூடிட்டு அவன் நம்புறதும் ஜோரோ தான். ஸோ வந்து லூஃபி அண்ட் ஜோரோ வந்து they have a perfect chemistry, better than my life. Shit. One Piece is literally like best masterpiece. ஆனால் நான் வந்து கேள்விப்பட்டேன் என்னன்னா, இந்த ஒன் பீஸோட ஆத்தர் வந்து ஒன் பீஸ் வந்து எங்கே இருக்குதுன்னு எழுதி, இல்லை வந்து அந்த ஃபைனல் எபிசோட ரிவீல் பண்ணுற மாதிரி எழுதி இங்கே கடலில் தூக்கி போட்டாராம். அதை தேடி வேற நிறையா பேர் போயிருக்காங்க, க்ரூ மெம்பர்ஸ் சைலர்ஸுங்கிற மாதிரி. ஸோ ஒன் பீஸ் இஸ் ரியல். ஒன் பீஸ் இஸ் ரியல். ஆனால் லூஃபி ஜாரோங்கிற மாதிரி க்ரூவெல்லாம் இனிமேல் தான் தேடணும். பட் ஸ்டில் ஐ ஹேவ் மை ஜாரோ. இன்னும் ஒன் பீஸ் ரிலேட்டடாக நிறையா பண்ணுவோம் நம்ம. அண்ட் இந்த பர்சன் வந்து எப்படின்னா, என்னோட ரொம்ப பெரிய டவுன்ஃபாலில் லைக் நம்ம இருப்போம் இல்லையா, நம்ம லைஃப்பில் யாருமே வேணாம், நான் வந்து தனியாகவே இருந்துக்கிறேன், ஓகே காட் எவ்ரி ஒன் இஸ் பிட்ரேயிங் மீ, அந்த மாதிரி ஒரு ஃபேஸில் நான் சொன்னேன், தம்பி இப்போ தாண்டா ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்துருக்கிறேன், இன்னும் புதுசாக தாங்காது அப்படின்னு. அப்போ சொன்னவன் ட்ரஸ்ட் மீ அப்படின்னு. இப்போ வரைக்கும் அந்த வார்த்தை மட்டும்தான். என்ன பயக்குள்ள நடுவில் என் பர்த்டே மட்டும் மிஸ் பண்ணா அதுதான் ஏன்னு எனக்கு தெரியல. அடிப்பண்டா ஒரு வாட்டி ஒன்று அடிப்பேன் அதுக்காக. ஸோ இட்ஸ் மை ஒன் ஆஃப் த மோஸ்ட் பெஸ்டஸ்ட், இல்லை ஒன் ஆஃப் த ஒன்லி ஒன் மோஸ்ட் பெஸ்டஸ்ட் ஃப்ரெண்ட் இன் மை லைஃப். ஏன்டா அவ்வளோ சீரியஸாக சொல்கிறேன்னா, சீரியஸாக தான் சொல்கிறேன். ஃபேஸ் கம்ப்ளீட் பண்ணுறேன் வந்து இந்த கீழே வந்து அந்த பாடி மட்டும் க்ரியேட் பண்ணால் போதும். ஸோ இதோட நான் வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறேன். எனக்கு தெரியல இப்படி தான் இருக்குமான்னு. ஆனால் நான் பார்க்குற ஸ்க்ரீனில் இது இந்த மாதிரி
கிடையாது. ஒரு மாதிரியா வந்திருக்குது. எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு 80% கொஞ்சம் ஆவரேஜா கரெக்டா போட்டிருக்கேன். ஓகே தான் எனக்கு தெரிஞ்சு. உனக்கு தெரிஞ்சு ஓகேவா இருந்து என்ன பிரயோஜனம்னு கேட்கக்கூடாது. ஐ டிட் இட். ஓகே? ஏய் நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கியா? நான் அது காய்ச்சதுக்கப்புறம் மறுபடியும் காட்டுறேன். ஓகேவா?ゾロ